ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன பரபிரம்மணே நமஹ. ஸ்ரேயப்பதியாய் அவாப்த சமஸ்தகாமனாய் சர்வ கல்யாண குணாத்மகனாய் தன்னை வந்து சேவிக்கும் அடியார்கட்கு தவது அனைத்தும் அவர் தமக்கு வழங்கி தாம் மிக விளங்கும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாள் புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டையில் ராமகிருஷ்ணா நகரில் திருக்கோயில் கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருத்தம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே என்று ஞானத்திற்கும் சகல வித்யைகளுக்கும் அதிபதியாயிருப்பவர் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன பெருமாள். ஞானமும் ஆனந்தமும் தன்மயமாக கொண்ட பழுதின்றி தூய்மையான வெண்மை நிற திருமேனியை உடையவராய், ஸ்படிகம் போன்ற திருமேனியை உடையவராய், அறிவு தரும் சூரிய ஒளியினும் மிக்க தேஜஸுடையவராய், அனந்த கோடி சூரிய பிரகாசம் உடையவராய் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன பெருமாள் இங்கு எழுந்தருளியிருந்து நமக்கு அருள்பாலிக்கின்றார். வித்யாமூர்த்தி என்று பாஞ்சராத்திர ஆகமத்துடன் பல சம்ஹிதைகளும் முதலாவதாக போற்றுகின்றன. பரிமுகமாய் அருளும் பரமன் என்றும் மயர்வர மதிநலம் அருள்பவன் என்றும் ஞானப்பிரானாக ஆழ்வார்கள் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன பெருமாளை மங்களாசாசனம் பண்ணியிருக்கின்றார்கள். சுவாமி தேசிகன், வாதிராஜ சுவாமி போன்ற மகனேயர்கள், ஆச்சாரிய பெருமானார்கள் ஹயக்ரீவனுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெற்று நமக்கு அவருடைய பெருமையை எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சுவாமி ஹயக்ரீவர் வேதங்களின் ரூபமாகவே போற்றப்படுகின்றார். ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரை முனிப்புங்கவர்களின் தியானத்தாலும் யாகத்தினாலும் அர்ச்சித்தலாலும் உபாசனை செய்து காரிய சித்தி பெற்றனர். வெள்ளை பரிமுக தேசிகரை ஸ்ரீமத் ராமானுஜர் வகுத்த ஆச்சாரிய பீடங்களும் ஸ்ரீமடங்களும் ஆராத்திய தெய்வமாய் போற்றுகின்றனர். வாங்மயம் நிகிலம் யஸ்ய வாஸ்துஜாத மனஸ்வரம் வராவாஜி முகம் ஜாடுயேத் அதவாகீஸ்வரம் விபும் என்று சாத்வத சம்ஹிதை ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன பெருமாளை போற்றுகின்றது. இன்னும் சூரியகாந்தம் போல் ஒளிமிக்க ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் அநேக புஜ பூஷிதராய் விளங்குகின்றார். பல்வேறு திருக்கரங்களை கொண்டவராய் அவைகளில் சங்கு சக்கரம் மட்டுமின்றி கமலம், பூர்ணகும்பம், யாகத்ரவியங்கள், ஆசிரம உபகரணங்கள், கல்விசாலைக்கு வேண்டிய பயிற்சி கருவிகள், புஸ்தகம், ஓலைச்சுவடி, ஆணி ஆகியவற்றை ஏந்தி வேதாந்த உபவேத சம்ஸ்காரங்களை ஓதுவிக்கும் ஒப்பற்ற ஞானமூர்த்தியாக விளங்குகின்றார் என்கிறது பாஞ்சராத்திர சம்ஹிதை. இப்படிப்பட்ட எழுத்துக்கள் அனைத்துக்கும் வடிவமாய், அவை சேர்ந்த சொற்களாய், அந்த சொற்களில் சேர்ந்த புத்தியாய், அவை சேர்ந்த அரிய கட்டுரையாய், அதனை நம் சிந்தனையில் தெளிவாக தேக்கித் தரும் ஞானப்பிரான் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன பெருமாள். லக்ஷ்மி ஹயவதன பெருமாள் நம் உள்ளத்திலே வந்து குடியேறிவிட்டால் கங்கையின் பிரவாகத்தையும் மிஞ்சும் அளவுக்கு வாக்பிரவாகம் கிடைக்கும் என்பது நமது சதாச்சாரியன் ஆச்சாரிய சார்வபௌமன் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனுடைய திருவாக்கு. இப்படிப்பட்ட அறிவு தரும் ஸ்ரீ ஹயக்ரீவர் அரை நூற்றாண்டுகளுக்கு மேல் இந்த திவ்ய தேசத்தில் அனுகிரகம் பண்ணிக்கொண்டு அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த திருக்கோவிலினுடைய சிறப்பே மிகவும் அருமையானது. வேறு எங்கும் இல்லாதபடி ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமாள் இங்கு தர்மாசன பீடத்திலே அமர்ந்து நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இத்தகைய தர்மாதி பீடம் இந்த லோகத்திலே நாம் வாழும் பொழுது நம் கண்ணெதிரே கண்டு கழிப்பதற்கு ஹேதுவாக இங்கு அமைந்திருக்கின்றது. இந்த சரீரம் முடிந்த பின்பு நாம் பரமபதத்திலே எம்பெருமானிடம் கைங்கரியம் பண்ணுகின்ற பொழுது அங்கு தர்மாதிபீடத்திலே எம்பெருமானை சேவிக்கும் பாக்கியம் பெறுவோம்.
அத்தகைய உணர்வை நிதர்சனமாக நம் கண்முன்னே இப்பொழுதே இவ்வாழும் காலத்திலேயே நமக்கு காட்டும் விதமாக ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன பெருமாள் இந்த திருக்கோயிலிலே அதி அற்புதமாக தர்மாதிபீடத்திலே எழுந்தருளியிருந்து நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த திருக்கோயிலுடைய அமைவிடம் பல நூற்றாண்டுகளுக்கு முன் அனந்தாழ்வாராகிய நாகங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இடம். இன்றும் நாக பீஜங்கள் இந்த கோயிலின் பின்புறம் அமைந்திருப்பதை காணலாம். திருவைந்தை நகரிலே எம்பெருமான் ஹயக்ரீவ பெருமாள் எழுந்தருளி இருக்கின்ற பொழுது கருடாரூபமாக கருடன் அமிர்த கலசத்தை கொண்டு வந்த பொழுது இங்கு ஒரு துளி சிந்தியதால் இங்கு விசேஷமாக நம் ஹயக்ரீவர் எழுந்தருளி இருந்து அருள்பாலிக்கின்றார். அதே போன்று ஆஞ்சநேயன் அந்த மலையை ஔஷத மலையை எடுத்துக்கொண்டு சென்ற பொழுது இங்கு ஒரு துளி விழுந்திருக்கும் என்பது ஐதீகியம். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு திருத்தலத்திலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாளுடன் நவநரசிம்மர்களும் இங்கு அருள்பாலித்து இதை ஒரு அகோபில க்ஷேத்திரமாகவே ஆக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய பெருமை வாய்ந்த இந்த திருத்தலத்திலே இன்று நாம் இருந்து கொண்டு எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பது நாம் எல்லாம் செய்த பூர்வ புண்ணிய சுகிருத்தம். அத்தகைய சுகிருதத்தை உடைய நாம் அனைவரும் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவரிடம் பரிபூரணமாக சரணாகதி பண்ணி அவருடைய திருவருளை பெறுவோம் என்பது நிச்சயம். இப்பொழுது மிகவும் முக்கியமான ஒரு காலகட்டம். நமது குழந்தைகளுடைய எதிர்காலமே அவர்களுடைய கல்வி செல்வம்தான். ஆகவே கல்வி பயிலும் குழந்தை செல்வங்களே, குழந்தை செல்வங்களுடைய பெற்றோர்களே, இப்பொழுது குழந்தைகளுடைய வாழ்வில் மிக முக்கியமான காலகட்டமாக பொதுத் தேர்வுகள் நடக்க இருக்கின்ற காலகட்டம். பொதுத் தேர்வுகளின் முடிவுகள்தான் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்றன என்பது நிதர்சனம். ஆகவே அத்தகைய பொதுத் தேர்விலே மாணவர்களுக்கு வேண்டிய நல்ல ஞானமும் தெளிந்த அறிவும் தீர்க்கமான சிந்தனையுடன் நல்ல நினைவாற்றலும் பெற வேண்டுமாயின் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன பெருமாளை மனதிலே தியானித்து கொண்டால் வெள்ளை பரிமுகன் வாக்கிலே வந்து அமர்ந்து வாக்காமிர்தமாக அந்த குழந்தைகளின் எழுதுகோளின் நுனியிலே இருந்து கொண்டு அவர்களுடைய விடைத்தாள்களிலே அவர்கள் சரியான பதில்களை எழுதுவதற்கு அருள் பாலிப்பான். அத்தகைய ஒரு பிரார்த்தனையுடன் குழந்தைகளாகிய மாணவர்களாகிய நீங்களும் மாணவர்களுடைய பெற்றோர்களும் இங்கு குழந்தைகளுடைய இந்த பள்ளி 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்இ போன்ற பொதுத் தேர்வுகள் நடைபெறுகின்ற பொழுது அவர்களுக்கு நிறைந்த நினைவாற்றலும் கற்றதை மறக்காமல் இருக்கின்ற திறனும் தெளிய சிந்தனையும் கிடைக்க வேண்டும் என்று பெற்றோர்களும் பிரார்த்தித்து மாணவர்களும் பிரார்த்தித்து ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருடன் சரணாகதி பண்ணினால் நிச்சயமாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டு அவர்கள் கற்று உணர்ந்ததை தெளிவாக விடைத்தாளிலே எழுதி தருவதற்கு அனுகிரகம் பண்ணுவார் என்பது சத்தியம் சத்தியம் புனர்சத்தியம். பண்ணுவார் என்பது சத்தியம் சத்தியம் புனர்சத்தியம். ஆகவே பெரியோர்களே, அன்பான பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, நீங்கள் தேர்வெழுதி செல்லப் போகின்ற அந்த பொதுத் தேர்வு நாட்களிலே உங்கள் சார்பாக அனைத்து மாணவர்களின் சார்பாக இந்த திருக்கோவிலிலே அனைத்து நட்சத்திரங்களுக்கும் சேர்த்து லட்சார்ச்சனை நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக தங்களுடைய பெயரோடு சேர்த்து லட்சார்ச்சனை செய்ய வேண்டும் என்று விரும்பும் மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த ஆலய நிர்வாகத்தை அணுகி தங்களுடைய பெயர், நட்சத்திரம் மற்றும் பிறந்த மற்ற விவரங்களை இங்கு தெரிவித்தால் லட்சார்ச்சனை தினந்தோறும் செய்கின்ற பொழுது உங்கள் சார்பில் உங்களுக்காக தனியாக சங்கல்பம் செய்து கொண்டு லட்சார்ச்சனை செய்யப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அவ்வாறு தங்களை லட்சார்ச்சனை செய்வதில் பங்கெடுத்துக் கொள்வதற்கு பதிவு செய்து கொள்ளும் மாணவர்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய சகஸ்ரநாம அர்ச்சனை புத்தகம், ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய திருநாமங்களை எழுதுகின்ற புத்தகம், ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவருடைய அனுகிரகம் பெற்று டாலர், ரக்ஷை மற்றும் பேனா போன்ற உபகரணங்கள் உங்களுக்கு நேரடியாக வந்தும் பெற்றுக்கொள்ளலாம்.
தபால் மூலமாக வேண்டுபவர்கள் அதற்கான கட்டணம் செலுத்தி தபால் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த பொதுத் தேர்வு நாட்களிலே இங்கு தினந்தோறும் நடைபெறுகின்ற அந்த லட்சார்ச்சனையிலே நீங்கள் பங்கு கொண்டு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவர்தன பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்திற்கு பாத்திரர்களாகி நல்ல நம்பிக்கையுடன் சிறப்பாக தேர்வெழுதி நல்ல மாணவர்களாக சிறந்த மாணவர்களாக நல்ல மதிப்பெண்கள் பெற்று உங்கள் வாழ்க்கையில் மேல்மேலும் உயர வேண்டுமென்று உங்கள் அனைவரும் சார்பில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாளுடைய பாதார விந்தங்களிலே பணிந்து நாங்கள் உங்கள் சார்பில் வேண்டிக் கொள்கின்றோம். மேலும் விவரங்கள் வேண்டுபவர்கள் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ திருக்கோவிலில் நிர்வாகத்தினரை அணுகும்படி கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாளுடைய சன்னதி புதுச்சேரி மாநிலத்திலே முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள ராமகிருஷ்ணா நகரில் அமைந்திருக்கின்றது. இங்கு நீங்கள் நேரிலோ தபால் மூலமோ அல்லது தொலைபேசி மூலமோ தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயர் மற்றும் விவரங்களை தெரிவித்து இங்கு உங்களுடைய தேர்வு நாட்களில் தினந்தோறும் இங்கு நடைபெறுகின்ற லட்சார்ச்சனையில் பங்கு பெறுவதற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பு எண் குறித்து கொள்ளுங்கள். 9095283002. மீண்டும் சொல்கின்றேன், 9095283002. மற்றொரு எண்ணையும் குறித்து கொள்ளுங்கள், 8940093478. மீண்டும் சொல்கின்றேன், 8940093478. இந்த எண்ணிலே தொடர்பு கொண்டு நீங்கள் லட்சார்ச்சனையில் கலந்து கொள்வதற்காக உங்களுக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள ஆலய மேம்பாட்டிற்காக மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற ரூபாய் 900, அதாவது 900களை செலுத்தி உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பெயர் நட்சத்திரம் போன்றவற்றையும் பதிவு செய்யுங்கள். உங்கள் சார்பில் நீங்கள் தேர்வெழுதுகின்ற அனைத்து நாட்களிலும் லட்சார்ச்சனை செய்யப்பட்டு உங்களுக்கு லட்சார்ச்சனையினுடைய பிரசாதம் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் நேரிலும் பணம் செலுத்தலாம் அல்லது இந்த ஆலயத்தின் சார்பில் உள்ள வங்கிக் கணக்கிலும் நேரடியாக பணம் செலுத்திக் கொள்ளலாம். வங்கி கணக்கு எண்ணை சொல்லுகின்றேன், குறித்து கொள்ளுங்கள். வங்கி கணக்கு எண் 4032202123. மீண்டும் சொல்கின்றேன், வங்கி கணக்கு எண் 4032202123. இதனுடைய ஐஎஃப்எஸ்சி குறிப்பு SBI எண் 000714. ஐஎஃப்எஸ்சி நம்பர் SBI எண் 000714. இது ஸ்டேட் பேங்கினுடைய நம்பர். இந்த வங்கி கணக்கிலே நீங்கள் ஸ்ரீ வேத ஆகம சம்ரக்ஷண லக்ஷ்மி சரஸ் மாருதி ட்ரஸ்ட் என்ற பெயரிலே பணம் செலுத்தி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் இவ்வாறு செலுத்துகின்ற பணம் இந்த திருக்கோயிலின் அருகிலேயே எழுந்தருளப் போகின்ற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி ஆலயத்தின் நிர்மாணத்திற்காகவும் பயன்படுத்தப்படும் என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் சார்பில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஆலயத்தினுடைய நிர்மாணத்திற்கு நீங்கள் பொருளுதவி செய்ய வேண்டுமென்றால் இந்த வங்கிக் கணக்கிலோ அல்லது நேரடியாகவோ வந்து உங்களுடைய காணிக்கையை சமர்ப்பிக்கலாம். நீங்களும் கலந்து கொண்டு நமது ஆலயத்தின் அருகிலேயே ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியினுடைய நவநரசிம்ம சன்னதி அகோபில க்ஷேத்திரமாய் இங்கு அமையும்படி ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். தங்கள் மேலும் விவரங்கள் அறிய வேண்டுமென்றால் இந்த ஆலயத்தினுடைய பிரதான பட்டாச்சாரியார் ஸ்ரீ உவே சம்பத்குமார் அவர்களை தொடர்பு கொள்ளலாம். அவருடைய தொடர்பு எண்ணை குறிப்பிட்டு தெரிந்து கொள்ளுங்கள். 9994640420. மீண்டும் சொல்லுகின்றேன், இந்த ஆலயத்தினுடைய பட்டாச்சாரிய சுவாமியருடைய அலைபேசி எண்
9994460420. மேலும் விவரங்கள் உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் டெம்பிள் என்று யூடியூபிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆலயத்தினுடைய அனைத்து விவரங்களும் ஆலயத்தினுடைய தினசரி நடக்கின்ற கைங்கரியங்களும் விசேஷ பூஜைகளையும் நீங்கள் கண்டு களிக்கலாம். மீண்டும் நினைவுறுத்துகின்றேன், யூடியூபிலே ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் டெம்பிள், ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் கோயில் புதுச்சேரி என்று நீங்கள் தேடி பார்த்தால் இந்த ஆலயத்தினுடைய விவரங்கள் அனைத்தும் கிடைக்கும். அங்கிருந்தும் நீங்கள் வேண்டிய விவரங்களை பெற்று உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய நட்சத்திரம் ஆகியவற்றை பதிவு செய்து கொண்டு இங்கு நடைபெற இருக்கின்ற தேர்வு நாட்களிலே உங்கள் சார்பில் நடைபெற இருக்கின்ற அந்த லக்ஷார்ச்சனையிலே பங்கு கொண்டு ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவ பெருமாளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று உங்களுடைய தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நல்ல மாணவர்களாக முதன்மை மாணவர்களாக முன்னின்று மேன்மேலும்